ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகலாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பைனாப்பிள் கேசரி வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். பிரியாணியோட இந்த கேசரியும் செஞ்சு கொடுத்தோம். இதுதான் தேவையான பொருட்கள், நோட் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் நெய் விட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. 15 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக இந்த கேசரியை செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டு எம்மியாக ருசியாக இருக்கும். பொன்னிறமான பருப்புகளை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம ரவையை போட்டு இப்போ வறுக்க போகிறோம். இதையும் கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க. கேசரிக்கு கலர் சேர்க்க எல்லோ ஃபுட் கலரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுப்பில் இந்த ரவைக்கு தேவையான 1 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கணுங்க. வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா வெந்து நல்லா இப்படி கெட்டி ஆன பிறகு இதில் சீனியை சேர்த்துக்கிறங்க. சேர்த்ததும் கொஞ்சம் கேசரி தண்ணி விடும். அதோட நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மிச்சமுள்ள நெய்யை சேர்த்து அதையும் ஒரு கிளறி நல்லா திக்காக அழகான கேசரியாக வந்துருச்சு பாருங்கள். இதில் இப்போ பைனாப்பிள் எசன்ஸை லாஸ்ட்டாக விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நட்ஸ் சேர்த்துக்கோங்க. ருசியான எம்மியான பைனாப்பிள் கேசரி ரெடி. இது இப்போது பார்க்க சொல்ல தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறின பிறகு நல்லா கெட்டியாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஆறின பிறகு இப்போ கொடுக்குறதுக்கு நார்சாக்கு பேக் பண்ணுறாங்க. அடுத்த வீடியோவில் சிக்கன் 65 பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.